ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா தீபாவளி டைம் வந்துட்டாலே நிறைய பர்ன்ஸ் கேஸ் நம்ம ட்ரீட் பண்றோம். இந்த தீபாவளியை நம்ம எப்படி சேஃபா கொண்டாடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் foremost when you are lighting a cracker or அந்த விளக்கேற்றும் போது முடிஞ்ச அளவு சிந்தட்டிக் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் போட்டு அந்த விளக்குல படுற மாதிரி நடக்காதீங்க. பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பட்டாசு வெடிக்கும் போது கேர்ஃபுல்லா வெடிங்க. ஏன்னா அன்சூப்பர்வைஸ்ட் கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ற குழந்தைங்களுக்கு தான் நிறைய இந்த மாதிரி பர்ன் இன்ஜுரிஸ் நடக்குது. ஸோ ட்ரை டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். அடுத்தது ஸ்வீட்ஸ். தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான். ஸோ இப்போ நார்மல் பீப்புள் ஸ்வீட் சாப்பிட்றது தப்பு இல்லை. அதே டயபெட்டிக்கா இருக்காங்கன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிடும்போது அவங்களுக்கு டயபெட்டிக் ஃபுட் காம்ப்ளிகேஷன்ஸையும் நாங்கள் நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி டைம்ல தான் நிறைய இன்ஃபெக்ஷனோட வராங்க. தீபாவளி முடிஞ்சு ஒரு 2-3 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காம்ப்ளிகேட்டட் ஃபுட் இன்ஃபெக்ஷனோட வராங்க. சம்டைம்ஸ் we have to do amputation also. இதை ஏன் சொல்லி பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஃபெஸ்டிவல்னா இட் ஹாஸ் டு பி செலிப்ரேட்டட் as it has to be. எப்படி ரம்ஜான்னா பிரியாணியோ, கிறிஸ்மஸ்னா கேக்கோ, அந்த மாதிரி தீபாவளினா ஸ்வீட்டும் பட்டாசும் இல்லாம இருக்காது. பட் இட் ஹாஸ் டு பி பிளேட் சேஃப் அண்ட் கெப்ட் வித் இன் தி லிமிட். அப்பதான் இந்த தீபாவளி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தீபாவளியா இருக்கும்.